2020ஆம் ஆண்டு முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் நமக்கு இயல்பான மழைப்பொழிவு கிடைக்கல. கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டில் நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. அந்த அக்டோபரில் இயல்புக்கு அதிகமாக பெய்த மழையும் இயல்புக்கு அதிகமான மழை நாட்களும் ஒரு காரணமாக இந்த நவம்பர் துவக்கத்தில் ஒரு இடைவெளி வந்ததுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அதே போல் இந்த மோன்தா புயல் வடக்கே சென்றது, அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலை அடைந்தது, கடல் சார்ந்த அலைவுகள்லாம் சாதகம் இல்லாமல் சென்றது, இது போன்ற பல வானிலை காரணிகள் நவம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் பருவமழை சற்று தொய்வாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை என்பதை இடைவெளியுடன் கொடுக்கக்கூடிய மழை தான். இப்போ முதல் 2 வாரங்கள் இடைவெளியாக போயிடுச்சு, மழைப்பொழிவு நாட்கள் குறைவாக இருந்துருச்சு, வெயில் இருந்துச்சு, பனிப்பொழிவு தற்போது இருக்கு. இப்போ என்னடா நவம்பரில் இவ்வளவு மழைப்பொழிவு பதிவாகுதே, மழை நாட்கள் இத்தனை நாட்கள் இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு வந்துரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் தான் இயல்பாக இருக்கா? அப்போ இத்தனை வருஷமா இந்த நவம்பர் மாதத்துல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுல, அப்போ அது இயல்பை மீறிய ஒரு இயற்கையின் இல்லை செய்யலாம். நீங்கள் நவம்பர் 30 தான் இதை பற்றி பேசணும். இன்னைக்கு தேதி 14 தான் ஆகுது. நவம்பர் மாதத்துல மிக அருமையான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஆண்டா மாறப்போகுது. நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பரவலான மழையை கொடுத்து இப்போ திடீரென ஒரு 2 வாரங்கள் தொடர்ச்சியாக தொய்வு நிலை அடைஞ்சோன்னே நவம்பரில் மழையே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு.